ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டேக். இன்றைக்கி எல்லோரும் விரும்பக்கூடியதான ஒரு கேக் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி நம்மளோட சாக்லேட்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி வைப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நல்ல ஹாட் வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் நம்ம சாக்லேட்டை ஒரு கப்பில் குட்டி குட்டி பீசஸாக போட்டு இதுக்குள்ளால் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்மளோட ப்ரீவியஸ் டோனட்ஸ் ரெசிப்பிலையும் நான் சாக்லேட் இதே மெத்தடில் தான் மெல்ட் பண்ணியிருப்பேன். பாருங்கள், நம்மளோட டார்க் சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதையும் இதே மாதிரி மெல்ட் பண்ணி நம்ம 2 சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணதும் இதை தனியாக வச்சுருவோம். இப்போது நான் இங்கே கொஞ்சம் கேக் பீசஸ் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், வெனிலா கேக் பீசஸ், அப்புறமா சாக்லேட் கேக் பீசஸ். ஸோ இதை இன்றைக்கி குட்டி குட்டி கேக் க்ரம்ஸ் மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் கை வச்சு அந்த மாதிரி பொடித்தாலும் நல்லா வரும். இல்லைன்னா உங்கள் மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டி பீசஸாக போட்டு ஒரு 2 டைம்ஸ் பல்ஸ் மோடில் பண்ணினாலும் இதே மாதிரி வந்துடும். பாருங்கள், நான் இப்போ என்னோடய கேக் க்ரம்ஸ் நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். போட்டுட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறதான சாக்லேட் சிரப் எடுத்து ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து விடுங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பால் பிடிக்கிறது மாதிரி இறுகி வந்துச்சுன்னா அது போதும். இல்லைன்னா 1 ஸ்பூன் கூட போட்டு இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எப்போவுமே நம்ம குலாப் ஜாம் லட்டுக்கெல்லாம் பிடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி இதை தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எல்லா கேக் க்ரம்ஸையும் நம்ம உருண்டை போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்போது என்னோட எல்லா சாக்லேட் பாப்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி வெனிலா கேக் க்ரம்ஸையும் நம்ம செய்கிறோம். ஒயிட் சாக்லேட் இதுக்கு ஒரு 2 to 3 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் பால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய வெனிலா கேக் பாப்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் நல்லா ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துக்கணும். நான் இப்போது ரெடி பண்ணி கொண்டு வந்தது. இப்போது இதுக்கு டிப் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிரப் அண்டு வெனிலா சாக்லேட் சிரப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட கேக் பாப் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கடையில் கிடைக்கும். இது கிடைக்கலன்னா நார்மலாக கபாப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுற அந்த பேம்பு ஸ்டிக்ஸ்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துருக்கிறேன் டெக்கரேஷனுக்கு. இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து அதை நம்ம சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி பாப்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம சாக்லேட் கோட்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். சாக்லேட்ஸ் பாப்ஸுக்கு நான் ஒயிட் சாக்லேட்ஸ் கோட் கொடுக்குறேன். ஸோ வெனிலா பாப்ஸுக்கு நான் டார்க் சாக்லேட்ஸ் இன்றைக்கி கோட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தெர்மோகோல் ஷீட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. ஸோ இதில் ஏதாவது சாக்லேட்ஸ் அதில் கோட் ஆகி ட்ரெயின் ஆகிறது இந்த மாதிரி ட்ரெயின் கீழே விழுந்துக்கும். ஸோ நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே செட் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வச்சுருக்கிறதான ஸ்ப்ரிங்கிள்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவு தான். ஸோ ஈஸியான ஒரு கேக் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதை பிள்ளைங்க இன்றைக்கி சூப்பராக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இனிஷியலாக பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பாருங்கள். ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணும்போது
உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகிரும். உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வரும்போது இல்லை உங்கள் வீட்டில் உள்ள பர்த்டே பார்ட்டிஸ் இதில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெசர்ட் செஞ்சு கொடுத்து நீங்களும் உங்கள் கெஸ்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.